உணவில் உப்பை குறைப்பதன் மூலம் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக குறைக்கலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். அதிகப்படியான உப்பு நுகர்வு இந்தியர்கள் பலருக்கு ஆயுட்கால நோய்களை அளித்து வருகிறது. உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய நோய்கள் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு அளவு கடந்த உப்பு நுகர்வே முக்கிய காரணியாக உள்ளது. அதிகப்படியான உப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதோடு தமனிகளை கடினமாக்கி பக்கவாதத்திற்கு வழிவகுப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வயிற்று புற்றுநோய், உடல் பருமன், சிறுநீரகத்தில் கற்கள் ஆகிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. ஒரு நபர் நாளொன்றுக்கு 5 கிராம் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவிலான உப்பை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இதுவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் என்றால் 3.5 கிராம் உப்பு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியர்கள் தினமும் சராசரியாக 8 முதல் 11 கிராம் வரை உப்பு எடுத்துக்கொள்கிறார்கள். உப்பு நுகர்வை குறைப்பதன் மூலம் பக்கவாதம் உள்ளிட்ட ஆபத்துகளை 25 விழுக்காடு வரை குறைக்க முடியும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இதற்கான வழிமுறைகளையும் பரிந்துரைக்கிறார்கள். உப்பு நுகர்வை படிப்படியாக குறைப்பதே பாதுகாப்பானது. உப்பை குறைத்து கொண்டு மசாலா பொருட்கள், மூலிகைகள், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு போன்றவற்றை அதிகரிப்பதன் மூலம் உணவின் ருசியை அதிகரிக்கலாம். இதன் மூலம் உணவின் ருசி பாதிக்கப்படாது. எலுமிச்சை சாறு, புளி, தயிர் போன்றவையும் குறைவான உப்புடன் தயாரிக்கப்பட்ட உணவுகளின் ருசியை கூட்டும். ஊறுகாய், பப்படம், சாஸ், சட்னி போன்ற உப்பு நிறைந்த துணை உணவுகளை தவிர்ப்பதும் ஒட்டுமொத்த உப்பு நுகர்வை குறைக்க உதவும்.